வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். இந்தியன் 2 ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்த மக்கள் இந்தியன் 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியன் 2 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 12th தேட்டரில் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2ல் பார்த்திங்கன்னா சித்தார்த் நடிச்சிருக்காங்க. அதே இந்தியன் தாத்தா ரோலில் கமலஹாசன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. பிரியா பவானி சங்கரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ராகுல் பிரீத்தி சிங் இவங்க சித்தார்த்துக்கு பேரா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மறைந்த நடிகர் மனோபாலா அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது போக விவேக் அவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹாவும் இதில் ஒரு கேரக்டரில் இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்தியன் 1 பார்த்திங்கன்னா 1996 டைரக்டர் சங்கர் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தாங்க. இதில் கமல் டபுள் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அப்பா மகனாக நடிச்சிருப்பாங்க. இதில் அப்பா ஊழலுக்கு எதிர்க்கிறவராகவும் மகன் லஞ்சம் வாங்குறவராகவும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் மனிதா கொய்ராலா மகன் கமலுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கின மகனையே அப்பா கமல் கொன்னுட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஃபாரினுக்கு போகிற மாதிரி அந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க டைரக்டர் சங்கர். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் கமலை கொன்னுட்டு அப்பா கமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்டினியூஸ்னால் 30 வருஷம் கழித்து டைரக்டர் சங்கர் கமல் வச்சு இந்தியன் 2 எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சித்தார்த்தும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு எதிராக நடக்கிற போராட்டங்கள், நிறைய ஊழல், லஞ்சம் இதெல்லாமே இருக்குது. அதை எதிர்த்து போராடுறதுக்காக கமலை திரும்பவும் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைக்களமாக தான் இது இருக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா சித்தார்த் நடிச்சிருக்காங்க, மனோபாலா அவங்க நடிச்சிருக்காங்க, ஜெகன் நடிச்சிருக்காங்க, பிரியா பவானி சங்கர் அவங்களும் நடிச்சிருக்காங்க. பிரியா பவானி சங்கர், சித்தார்த் இவங்க எல்லாமே சேர்ந்து ஊழலுக்கு எதிர்த்து போராடணும், இதுக்கு சரியான ஆள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஊழல்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் ஃபாரினில் இருக்கிறவங்க கமல் கம்பேக் கொடுக்குற மாதிரியான கதை எடுத்திருக்காங்க. ஆமாம், ஃபாரினுக்கு தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க ஹாங்காங் இல்லைனா சைனா இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு தான் போயிருப்பாங்க போல். அவங்க திரும்ப வர்ம கலைகள் எல்லாமே கற்றுக்கிட்டு, ஏற்கனவே இந்த படம் இந்தியன் 1 பார்த்திங்கன்னா 1996, இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ அப்பயே அவருக்கு 70 வயசு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கமலுக்கு, அப்பா கமலுக்கு. இப்போ எப்படியும் ஒரு 100 வயசு ஆகிற ஒரு முதியவராக தான் அவங்க இருக்க முடியும். இந்த கலைகள்லாம் கட்டுறதுனால அவர் இன்னுமே கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரியும் எல்லா கலைகளும் கற்றி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க போல். அவங்க சைனாவில் போய் கலைகள் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு மெயினான முக்கியமான ரோலில் பார்த்திங்கன்னா காஜல் அகர்வால் அவங்களும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் முக்கியமான ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பேசப்படுது. அவங்க ஒரு அட்வொகேட்டாக நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிய வருது. இந்த படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா ட்ரெய்லரை வச்சு நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த இந்தியன் 1ல் அப்பா கமல் ஊழலுக்கு எதிர்த்து போராடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சித்தார்த் ஜெகனும் அவங்க பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கிற மாதிரியும், அவங்க லஞ்சம் வாங்குற மாதிரியும், அவங்களுக்கு எதிர்த்து போராடுற மாதிரியும் இருக்கிற மாதிரி தோணுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. இதில் எஸ்ஜே சூர்யாவும் பெரிய ஒரு லஞ்சம் வாங்குற ஆள் மாதிரி தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா மறைந்த நடிகர் மாரிமுத்து, அதுக்கப்புறம் விவேக் அவங்க, மறைந்த விவேக் அவங்க, மனோபாலா அவங்களெல்லாம் திரையில் பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மறைந்த நடிகர் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபைனலாக கமல் அவங்க போலீஸ்கிட்ட மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் பார்ட் 2 படத்துக்காக கமல் 150 கோடி சேலரி வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. இது போன்ற லேட்டஸ்ட் சினிமா தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தகவலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.